வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நான் உங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ ஆஃபிஷியலாக நம்ம டீமன் ஸ்லேயரோட அஷிரா டு த அஷிரா ட்ரைனிங் ஆர்க் இந்த மூவி வந்து நம்ம இந்தியாவில் வந்து February 23 அந்த ரிலீஸ் ஆச்சு. ஆனால் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த பேர் நம்ம நீங்கள் நிறைய பேர் அந்த பேர் நம்ம கீழே ஃபேன் ஸ்க்ரீனிங்கே அந்த பேர் நம்ம February 21 அந்த பேர் நடந்துச்சு. அண்ட் நம்ம மூவி அந்த நான் இப்போ தான் பார்த்தேன். அண்ட் மூவி வந்து அந்த மோஸ்ட்லி வந்து நம்ம ஐமேக்ஸ்லையோ வந்து நம்ம பிஎல்எஃப்ஸ்லையோ வந்து நம்ம பார்த்துருப்போம். அண்ட் ஆனிப்ளெக்ஸ்லையும் பார்த்துருப்போம். பட் நம்ம கிரன்ச்சி ரோல் அண்ட் நம்ம சோனி பிக்சர்ஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து வரப்போகுது. பட் ஆக்சுவலாக அந்த நம்ம தேட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த நமக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அந்த நம்ம கிரன்ச்சி ரோல் வந்து இந்த ஒரு ஹோல் ரீசன்மே வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பிக் ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த நம்ம ஒரு தேட்ரிக்கல் ஈவெண்ட்டாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அனிமே வந்து மோஸ்ட்லி எல்லாருமே டிஜிட்டல் ஸ்ட்ரீம்ஸ் தான் பார்த்தோம். பட் இப்போலாம் மோஸ்ட்லி நீங்கள் அனிமேஸ் எல்லாமே நம்ம தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம டிஜிட்டல் ஸ்ட்ரீம்க்கு வரதை பார்க்க முடியுது. ஐ மீன் தேட்டருக்குமே கூட்டம் நிறைய வருது ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் கூட. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு நல்ல வின் சுச்சுவேஷனாக நான் சொல்லுவேன். அண்ட் படத்தோட ரிவ்யூன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ சிம்பிளாக சொன்னால் நம்ம டீமன் ஸ்லேயர் ஃபேன்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஃபுல்லாக நம்ம மன்கா படித்தாலும் சரி, இல்லை நம்ம ஃபுல்லாக நீங்கள் வந்து மூவி பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஆக்ஷன், ஹைலி ஆக்ஷன் தான். அண்ட் இது ரெண்டு விஷயங்கள் வந்து இந்த பிளெண்ட் பண்ணுது. ஒன்று நம்ம ஸ்வார்ட்ஸ்மித் வில்லேஜோட ஆர்க்குமே, அண்ட் நம்ம அஷிரா ட்ரைனிங் ஆர்க், இந்த ரெண்டு ஆர்க்குமே வந்து மிக்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேர் வந்து ஆன்லைன் ரிலீஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானுமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஓகே, தேட்டரில் போய் பார்க்கலாம்னு பார்த்தாச்சு. அண்ட் அப்படி இருக்கும்போது வந்து அந்த படம் வந்து வெறித்தனமான ஒரு படம் தான். அண்ட் லிட்ரலி சொல்லும்போது நார்த் அமெரிக்காவில் February 22 ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் 23 வந்து நமக்கு ரிலீஸ் ஆச்சு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் டீமன் ஸ்லேயர் படம்னா லிட்ரலி நான் என்ன எதிர்பார்த்து போனேன் ஆக்ஷனுக்காக தான். அண்ட் ஆக்ஷன் நல்லாவே இருந்துச்சுன்னு கூட சொல்லுவேன். அண்ட் மற்றபடி வந்து ஸ்டோரி வைஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே நடந்தது தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு நியூ ஃபேனாக இருந்து நான் இப்போ தான் டீமன் ஸ்லேயரே பார்க்குறேன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த அனிமே வந்து ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு வந்து நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், கண்டிப்பாக அந்த இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷன். ஸோ ஆக்ஷனுக்கு வந்து எந்த ஒரு லெஸ் அட்வான்டேஜுமே கொடுக்காம பக்காவாக வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து கொஞ்சம் லேகிங்காக இல்லை. அண்ட் அனிமேஷன் பக்காவாக இருந்துச்சு. வாய்ஸ் ஆக்டிங்லேருந்து எல்லாமே வந்து வெறித்தனமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாருக்குமே இது நம்ம கிரன்ச்சி ரோலில் எப்போ வரும்னு நீங்கள் சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம டீமன் ஸ்லேயர் வந்து நம்ம கிரன்ச்சி ரோலில் வந்து ஏப்ரலில் தான் வந்து வர சான்ஸ் இருக்குது. எஸ், ஆக்சுவலாக தேட்ரிக்கல் ரிலீஸ் வந்து February ரிலீஸ் ஆகிருக்கு. மோஸ்ட்லி வந்து நம்ம ஏப்ரலோட ஃபஸ்ட் வீக்குள்ளே வந்து நம்ம கிரன்ச்சி ரோலில் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு எந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து வரதுக்கு வந்து சான்ஸ் கம்மி தான். ஐ மீன் ஃபஸ்ட்டு கிரன்ச்சி ரோலில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த டிஜிட்டல் மூவி வந்து வரும். பட் ஆக்சுவலாக வந்து நம்ம டிஜிட்டல் பர்ச்சேஸ் வந்து நம்ம ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கப்புறம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் ப்ளூரே நம்ம 4K கூட நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். பட் ஐ திங்க் அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம யாருமே பண்ண மாட்டோம். பட் அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டோரி வந்து மோஸ்ட்லி எங்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சீரீஸ் வந்து இந்த எதுலேயும் லெஃப்ட் ஆனிச்சு. நம்ம எபிசோட் 11 நம்ம ஸ்வார்ட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க்லேயே நம்ம எபிசோட் 11லேருந்து அண்ட் நம்ம அஷிரா ட்ரைனிங் ஆர்க்கோட எபிசோட் 1. ஸோ இந்த ஒரு ஸ்டோரிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பக்காவாக தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே ப்ரோ, நான் இந்த படம் பார்க்கலாமா, நான் வந்து டீமன் ஸ்லேயரே பார்த்துல இந்த படம் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நீங்கள் முகன் ட்ரெயின் ஆர்க் பார்த்துட்டு வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபேமிலியோட பிளான் பண்ணியிருக்கீங்களோ சரி, இல்லை வந்து ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த ஒரு படத்தை வந்து இப்போ பார்க்க வேணாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அனிமையில் வந்து ஃபஸ்ட் சீசன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முகன் ட்ரெயின் ஆர்க்கோட ஃபஸ்ட்டு இது வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆர்க் வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்டோரி வந்து ஃபுல்லாக புரியும். இல்லைனா வந்து உங்களுக்கு ஸ்டோரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது புரிய சான்ஸ் இல்லை. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக நீங்கள் அனிமே ஃபுல்லாக பார்க்கணும். பட் அனிமே அந்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிய வரும். பட் இந்த ஒரு படம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் வந்து நியூவாக போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக அனிமேஸ் பார்த்து தான் போகணும். ஓகே, இதெல்லாம் இருக்குது ப்ரோ, அதெல்லாம் மறந்துடுங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம டீமன் ஸ்லேயரில் என்னென்ன படம் வருது அண்ட் இதுக்கப்புறம் என்னென்ன இருக்கும், ஏன்னா நான் அனிமே பார்க்குறேன். அந்த அனிமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் டீமன் ஸ்லேயர் ஃபேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டீமன் ஸ்லேயர் ஆல்ரெடி வந்து நம்ம 5 சீசனில் நம்ம அனிமே வந்து இருக்க போது. அண்ட் ஆல்ரெடி வந்து நம்ம 4 சீசன் வந்து வந்துட்டு அந்த 4th சீசனில் நம்ம அஷிரா ட்ரைனிங் ஆர்க் வந்து பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நியூவாக என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஃபினிட்டி கேஸ்டல் ஆர்க். அண்ட் சீசன் 5ல் வந்து நமக்கு வந்து என்ன காட்ட போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொகுஷிபோ அண்ட் நம்ம முசானோட ஃபைட். எஸ், இதுதான் நம்ம சீசன் 5ஓட ஒரு ஹைலைட்டாகவே இருக்க போகுது. அண்ட் இதுதான் நம்ம சீசன் 5மே காட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்க்காக தான் இருக்க போகுது இந்த சீசன் 5. அண்ட் நானுமே சீசன் 5க்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா மன்கா வந்து ஒரு வெறித்தனமாக இருக்கும். பட் மன்காவோட டீமன் ஸ்லேயருக்கு வந்து அந்த அனிமேஷன் ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஏன்னா அந்த அனிமேஷன் ஸ்மூத்தாக இருக்கும் ஆக்சுவலாக.
ஸோ நம்ம பண்ணுறது எல்லாமே. அண்ட் நிறைய பேர் கிரன்ச்சி ரோல் யூஸ் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வந்து ஏப்ரலில் தான் படம் பார்க்க முடியும். பட் எனக்கு தியேட்டரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம். அண்ட் அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் நான் ரிலீஸ் ஆகுது ப்ரோ, எனக்கு வந்து அந்த பிரிண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் கம்மி தான். ஏன்னா அவங்க வந்து பிளான் பண்ணி தான் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் உங்களுக்கு ரிலீஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க நம்ம கிரன்ச்சி ரோல்லையே. ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி நமக்கு வந்து சான்ஸ் கம்மி, ரொம்ப கம்மி. ஐ மீன் நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணுறது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் ஸ்லேயர் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டீமன் ஸ்லேயர் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து நம்ம கிட்ஸ் யாராவது நீங்கள் கூட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கூட்டு போகலாம். ஸோ அனிமேஷன்லேயே ஒரு நல்ல அனிமேட்டட் மூவி அண்ட் கண்டிப்பாக கிட்ஸ் தான் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ டீமன் ஸ்லேயர் ஃபேன்ஸ் எத்தனை பேருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம டீமன் ஸ்லேயர் அண்ட் என்ன கேரக்டர் பிடிக்கும், ஸோ அதையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம ரியல் லைஃப்பில் டீமன் ஸ்லேயர் மாதிரி நீங்கள் ஏதாவது அஷ்ரா ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதோட அஷ்ரா மாறுவீங்க, ஸோ அதுவுமே கமெண்ட் பண்ணுங்க guys. And this was passing off. So goodbye friends.